ஓகே, ஒரு புது வீடியோக்காக ஒரு புது இடத்துக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான் அதிகம். நம்ம கார்லேயே போகிறனால கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக எந்த இடத்துக்கு போகிறோன்றத நான் சொல்கிறேன், காமிக்கிறேன். ஸோ இப்போ எங்கள் அப்பா அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டால் கிளம்பிடலாம். ஒரு புது ட்ரிப்பு. அந்த இடத்துக்கு நான் போனதில்லை. எங்கள் அப்பா அம்மா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் போனதில்லை. ஸோ எனக்கே ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிறேன். ஸோ கிளம்பி ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு அவசரமாக கிளம்பணும். திடீர் பிளானாக. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? On your marks. Get set. Go. Ayyappan for athletics. ஃபைனலாக ஒரு சின்ன பிரேக்கு நடுவில் நிப்பாட்டியிருக்கோம் காரை. ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி பார்க்குக்கு வந்த மாதிரி உட்காந்துட்ருக்கா. அவர் வேறு என்ன லிஸ்ட்டு போட்டுட்ருக்காருன்னு தெரிலங்க. இதோ வாங்கிட்டு வராரு பார்சல் வேறு. கம்மான் தேவிக்கா, வாங்க போகலாம். சாப்பிட தான் வேறு இதுக்கு சாப்பிட்டு குதூகலமாக போவோம். அவ்வளோ நேரம் நின்னா எப்படி சுட போகிறோம்? இருக்கிறதான் போட்டு தருவான். இவ்வளோ நேரமா என்ன பார்சல் என்ன எது போட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தான். கூகுளில் 9:30 க்ளோசிங் டைம்னு போட்டிருந்துச்சு. அதை நம்பி வந்தால் இங்கே 8:30க்கே பிளாக் பண்ணி உள்ளே அமுச்சிருவோம், 9:30 க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்ததே 9 o'clock. ஸோ ஏன்னா நடுவில் ரூட் வேறு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ரைட் டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக போய் சுற்றி வந்து ஸோ பெரிய டைம் டிலே. ஸோ வர லேட் ஆயிடுச்சு. ஸோ சாமி பார்க்க முடியல. ஸோ வெளிலேருந்தே அப்படியே கும்பிட்டுட்டு நடைப்பயணம் கிரிவலத்துக்கு இங்கேருந்து நடந்து போகணுமா. நடந்து போயிட்டுருக்கோம். எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு 7 வீட்டில் இருந்தேன். டக்குன்னு போகலான்னு ஜாலியாக கிளம்பி வந்துட்டேன். பார்த்தா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லவே இல்லை. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க? நடக்காதா? நான் இங்க இல்ல. மிடில் அந்த வழி தப்பாக போனதுனால தான் டைம் டிலே. இல்லை நான் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் யாராவது வரதாக இருந்தால் 8:30க்கெலாம் வந்துடுங்க. நாங்கள் பண்ண மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து இப்போ 14 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங்கில் போகணும். ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். என் கூட தண்ணி வந்துட்டுருக்காங்க. எப்படி நடக்கிறாங்கன்னே தெரில. எப்படியோ நடந்து போயிட்டுருக்காங்க. என்ன தேவிகா, நடக்க முடியுதா? வாயே பேச மாட்டேன். எல்லாம் பார்த்துப்பா. டோட்டலாக 8 லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் போகிற வழியில். ஆமாம், 8 லிங்கம் 8 டைரக்ஷன்ஸில் இருக்குன்னாங்க. ஸோ போகிற வழியில் அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. போகிற வழியில் தான் இருக்கும். நாங்கள் இப்போ தான் 2 தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னும் 6 இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டு ஃபுல்லாக இப்படியே சிவசிவான்னு ஓடிடும் போல். ஆமாம்மா, அவ்வளோ தூரத்தில்
திரும்பி பார்க்குறாரா பாரு. டேடி எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் பொறுமையாக போயிட்டுருவோம். சீக்கிரம் கமான் போகலாம் வாங்க. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். சாப்பிட்றீங்களா? தூங்க பாய் வலிக்குது அங்கே. மூணாவது லிங்கம். கட்டின வீட்டே கட்ட போறியா? கட்டு கட்டு, பெருசாகவே கட்டு. சரி வா போகலாம். அவங்க கூப்பிட்றாங்க டாடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டாடி எங்கேயோ போயிட்டாங்க. நான் அவரோட தானே கை பிடிச்சி போனேன். அவர் விட்றாருன்னா நீ பிடிச்சிட்டு போ. நீ ஏன் விட்ற? அப்போ தான் நீ நடப்ப. அது பாரு எங்கே வந்துட்ட பாரு. நானும் அவன் கூட சேர்ந்து இங்கே வந்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக 5 பார்த்தாச்சு. இன்னும் 3 இருக்குது. மொத்தம் 14 கிலோமீட்ரு. எத்தனை முடிச்சிருக்கேன்னு தெரில. 5 பார்த்தாச்சு, இன்னும் 3 இருக்குது. ஒரு நல்ல கார்டியோ போயிட்டுருக்கு எனக்கு ஆக்சுவலி. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய 1000 ஊசி குத்துற மாதிரி இருக்கு. எப்படி எந்திரிச்சிருவேன். பட் எந்திரிச்சு நடப்பேனான்னு தெரில. நாளைக்கெலாம் ஃபுல் ஃப்ளாட்டு தான். ஒரு லீவ் அப்படின்றனால கொஞ்சம் ஓகே. அடிச்சு பாருங்க. இப்படிதான் முடிக்கணுமா? கீழே இருப்பாரா? மணி இப்போவே 1:40 ஆச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் நடக்க ஸ்டார்ட் ஆகி 4 hours ஆச்சு. இன்னும் நாங்கள் சுற்றி முடிக்கவே இல்லை. ஆனால் அந்த 8 லிங்கத்தை பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பாடி ஒத்துக்க மாட்டேங்குது. தள்ளுது காலெலாம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நடக்க முடியல. செம பெயின். சரியான கார்டியோனா. காலெலாம் செம்மையாக வலிக்குது. எங்கள் அப்பா அம்மா பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். ஃபைனலாக வந்தாச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் வெயிட்டிங். இன்னும் ஆளை காணோம். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்புறம் மிஸ் ஆகிட்டா திருப்பி அதுக்கு வர நடக்கணும். என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இது டயர்டு வேறு. என்னால் பேசக்கூட முடியல. என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், சுத்தமாக முடியல. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் புது எக்ஸ்பீரியன்ஸ். எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். இன்னும் சாமி தான் பார்க்க முடில. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகிறோம். எல்லாம்
காலெல்லாம் அப்படியே மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுதுன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. நாளைக்கு தெரிஞ்ச அவுட்டு தான் நினைக்கிறேன். நாளைக்கெலாம் சுத்தமாக முடியாதுன்னு நினைக்கிறேன். நிற்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஆளு கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 14 கிலோமீட்டர்ஸ். இந்த பிரேக்கும் இல்லாமல் பியோர் வாக்கா. எல்லாம் சிவன் அருள். இப்போதைக்கு இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணலான்ட்டு ஸ்டாப் பண்ணோம். ஆனால் காலங்காத்தால் எங்கேயும் 3:58, அதாவது 4 மணி. அப்போ நாங்கள் ஸ்டாப் பண்ணது ஒரு 2 மணி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் எங்கேயும் ஃபுட்டு இல்லை. அப்பாவும் ரொம்ப தேடி பார்த்தாரு. கடைசியில் இல்லைன்னொன்னே சரி அட்லீஸ்ட் வாங்க டீயாவது குடிப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் டேரெக்டாக வீட்டுக்கு போய் ஒரு நாள் போகும். செம்ம டயர்டு எனக்கு. பார்ப்போம். வீட்டுக்கு போய் நான் என்னென்ன நடந்துச்சு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலையில் ஆகிடும். உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. ஒரு வழியாக ஃபைனலாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் இப்போது கரெக்டாக 6 ஆகுது கரெக்டாக. டயர்டாக இருக்கேன். காரில் விழுந்து வந்தேன். அப்புறம் டிரைவர் அங்கிள் கிண்டியில் இறங்கிட்டார். அப்புறம் அப்பாட்ட நான் ஓட்டுறேன் வாங்கி அப்படின்னு சொல்லி கேட்டு நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ ஒரு வழியாக சேஃபாக வீட்டுக்கு வந்தாச்சு. டயர்டு தான். என்ன காலைல 6 மணி ஆயிடுச்சு. பத்திரமா தூங்கணும். புது எக்ஸ்பீரியன்ஸ். கோயில் நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே தான் போய் பார்க்கல, மற்றபடி நல்லா நடந்தாச்சு. ஒரு வழியாக சேஃபாக ரீச் ஆயாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. இங்கேருந்து 187 கிலோமீட்டர்ஸ் மேப்பில் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி தான் காமிச்சிச்சு. ஸோ போயிட்டு பார்த்தா உள்ளே போய் சாமி பார்க்க முடியல. சரி சுற்றிட்டு வருவோம். அந்த 8 லிங்கம் இருக்கும். கிரிவலத்தை ரவுண்டு போவான்னு ஆரம்பித்தா போது 2 கிலோமீட்டர் கதை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. 8 டைரக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம்னா அதுக்கு தான் காலேஜ் செம்ம வழியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு காலி அதுன்னு நினைக்கிறேன். அவன் வரமாட்டான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரவுண்ட் பார்த்துட்டேன். அடுத்து அங்கே போகணும். புது எக்ஸ்பீரியன்ஸ்னால் நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே மேபி சாமி பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அதை இப்போ செம்ம டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஏன் முடிச்சிட்ருக்கேன்னு தெரில. இதுக்கு எண்டு கார்டு போட்டுடலாம் தான் முடிச்சிட்ருக்கேன். ஸோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நானே இல்லைனா எண்ட் ஆகிடுவேன். ஸோ சாப்பிட்லான்னு பார்த்தா எந்த கடையும் இல்லை. நைட்டு 3 மணிக்கு அவன் சாப்பாடு வச்சுன்னு உட்காந்துருப்பான் எங்களுக்குன்னு. ஸோ எவ்வளோ கடை தேடி பார்த்துட்டு கிடைக்காததுனால டீயை குடிச்சிட்டு கம்முன்னு வந்துட்டோம். நான் போய் தூங்குறேன். என்னால் முடியலை. என் கண்ணு தெரியுதா? ஓகே, பை.
பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய். அந்த செருப்பை மூலம் அச்சு தோர்த்தலாம். இப்படியே பேசிட்டு ஓடி போய் See you.